சாண்ட்ரா, பார்வதி, பிரஜின் இந்த 3 பேரும் சேர்ந்துட்டு நாமினேஷன் யார் யாரை பண்ணலாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நாமினேஷன் டிஸ்கஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து அலௌட் கிடையாது. சேதுனா எப்படி வந்து இதை அலோவ் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இதை பத்தி ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் ஒரு நாமினேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உரிமை. நீ இவங்கள பண்ணு, நான் அவங்கள பண்றேன்னு சொல்லி அவங்களோட உரிமையை வந்து இந்த இடத்துல வந்து தட்டி படிக்கிற மாதிரி இருக்கு. போன வாரமும் வந்து அவங்க அதுதான் பண்ணாங்க. போன வாரம் க்ளோஸ் டோர் நாமினேஷன் அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு நாமினேஷன் பண்ணும்போது திவாகர் மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் வந்து நாமினேஷன்ல வந்து அவர் வந்து எவிக்ட் ஆகுறாரு. அரோரா, ரம்யா, கெமி, கன்னியக்கா இந்த மாதிரி ஒரு வீக் பிளேயர்ஸ் எதுவுமே பண்ணாம எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாம இருக்கிற பிளேயர்ஸ்லாம் இந்த வீட்டுக்குள்ள சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஜியும் போன வாரம் நாமினேஷன்ல வரல. சோ இங்க வந்து குரூப்பா பிளான் பண்ணி ஒரு நாமினேஷன் பண்ணும்போது நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர் இந்த ஹவுஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க. இந்த ஹவுஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட்டே பண்ணாம சும்மா தண்டத்துக்கு இருக்கிற பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல வந்து கண்டினியூ ஆகுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நாமினேஷன் நம்ம ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணும்போது அது வரும். இவ்வளவு அவங்க டிஸ்கஸ் பண்ணி இவ்வளவு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. பட் பிக் பாஸ் வந்து ஓப்பன் நாமினேஷன் சொல்லி பிளேட்டை மாத்திட்டு